கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். என்ன அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை நம்ம அறியணும். அறிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலகத்துல நம்ம விடுதலையாக்கப்படுவோம் அல்லது விடுதலையாக வாழ முடியும். ஏன்னு சொன்னா சத்தியம் நம்மை நல்வழி நடத்தும். இப்படிதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், கருப்பின மக்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க, ரொம்ப அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அப்போ அவங்களெல்லாம் எப்படி அவங்கள மாற்றுறது, அவங்களுடைய நடைமுறை காரியங்கள், அவருடைய பிஹேவியர் எல்லாமே என்னதுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சில டைமில் என்னது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஒருவேளை அவங்க நல்லவங்களா இருந்தால் அவங்கள பார்க்குறவங்க அவங்கள கொடுமையாக நடத்துனாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருந்த ஒரு மனுஷர், அவர் யார் அப்படின்னு சொன்னால் பார்காட் லுபாய்ஸ் என்றவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவரும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். அவர் என்ன பெரிய படிப்பாளி, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லனா சமூகவியல் அறிஞர் அப்படின்ட்டு அவரை சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு வரலாற்று ஆசிரியரும் கூட, ஒரு எஜுகேட்டட் பர்சன், ஒரு கல்வியாளர் அப்படின்னு கூட அவரை நம்ம சொல்லலாம். அவர் எல்லாம் இதெல்லாம் படிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. ஏன் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எங்க சென்றாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க நாட்டிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, இந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன செய்யணும், டிப்ஸ் கொடுக்கலாம், அல்லது அது ஏதாவது அவங்களுக்கு ஒரு வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆராய்ச்சியின் மத்தியில எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவர் யோசித்து பார்த்தாரு. ஒவ்வொரு ஏரியாலையும் போய் பார்க்குறாரு, அவருடைய நடைமுறைகளை பார்க்குறாரு. ஒருவேளை அவங்க இதுல இருந்து திருந்தினாங்கன்னா நல்லா இருக்கும், இதுல இருந்து இதை மாற்றி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும், இதையே கொஞ்சம் கூடுதலா செஞ்சா நல்லா இருக்கும், இது ரொம்ப கூடுதலா செய்யறாங்க, இந்த காரியத்தை கொஞ்சம் குறைச்சி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புத்தகம் எழுதினாராம். எழுதி என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப மலிவான எல்லாரும் வாங்கி படிச்சு அதுல இருந்து அவங்க திருந்தணும் அல்லது அவங்களுடைய மாற்றிக்கொள்ளணும், அவங்க நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லா வசதியோட வாழணும் அப்படின்றது தான் இவரோட எண்ணமா இருந்துச்சு. அப்ப அந்த புக்கெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு என்ன செஞ்சுட்டாரு, அது என்னென்ன உண்மைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பதற்காக என்ன செஞ்சுட்டாரு, புக்கே போட்டு கொடுத்துட்டாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா, அவர் அதை செய்யும் போது அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. என்னன்னா, ஐயோ இது எல்லாரும் படிச்சுட்டு என்ன செய்வாங்க, கண்டிப்பா இதை பின்பற்றுவாங்க, இதுக்கு எப்படியாவது அவங்க என்ன செய்வாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க, இதனால என்ன செய்ய போகுது, சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாராம். அப்படி ரொம்ப ஆவலோட காத்திருந்து என்ன செய்யறாருன்னா பார்க்குறாரு. நாட்கள் சென்றது, வருஷங்கள் சென்றது, நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி அவர் எதிர்பார்த்த மாற்றம் ஒன்றும் நடக்கல. அவர் எதிர்பார்த்த மாற்றம் ஒன்றும் நடக்கல. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு நல்ல காரியம், இதெல்லாம் மாற்றம் அடைய போகுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தன்னுடைய எல்லா படிப்பு, ஞானம், எல்லாம் டைமு, மணி எல்லாத்தையும் செலவு செஞ்சு ஒரு காரியத்தை மாற்றணும்னு நினைச்சு ஒரு மனுஷன் செஞ்சுட்டு எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, அவர் நினைச்சல என்னல, அவர் அட்லீஸ்ட் ஒரு 10-20% மாறி இருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒருத்தர் கூட அதுக்கு செவி சாய்க்கல, அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்ன. ஆனா எல்லாரும் புக் வாங்கி வாசித்தாங்க. அதுல என்ன ஒரு பெரிய காரியம்னா, எல்லாரும் வாசித்தாங்க, ஆனா யாரும் என்ன செய்யல, நடைமுறைப்படுத்தல. இப்படிதான் அவர் என்ன செஞ்சாருன்னா, கடைசியா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன உண்மையை புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்ம என்னதான் உண்மையான காரியங்களை ரொம்ப நேர்த்தியா அல்லது ரொம்ப அழகா சொன்னாலும் கூட, அல்லது எழுதி கையில கொடுத்தாலும் கூட, வாங்குறவங்க அதை வாசித்தாலும் கூட, என்னது, செயல்முறைப்படுத்தினாதான் என்ன செய்ய முடியும், மாற்றங்கள் காண முடியும் அப்படின்ற உண்மையை அவர் என்ன செஞ்சாரு, உண்மையிலிருந்து ஒரு உண்மையை கண்டு கொண்டாராம். அந்த ஆசிரியர் அதான் எழுதுறாரு, நான் ஒரு உண்மையை சொல்றதுக்காக ஒண்ணு புறப்பட்டேன், ஆனா அந்த உண்மையிலிருந்து நான் இப்பதான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, எழுதி கொடுப்பதுனாலோ அல்லது வாசிப்பதினாலோ என்ன இல்ல, மாற்றம் ஏற்படாது, அதை நம் செயல்படுத்தும் பொழுதுதான் என்ன செய்யுமா, மாற்றம் ஏற்படும். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்றது எப்படி தெரியும், நம்ம அதை செயல்படுத்தினாதான் நம்ம அதை அறிந்திருக்கிறவர்களாக என்ன செய்யும், கருதப்படுவோம். இப்போ ஒருவேளை நீங்க ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா,
மனப்பாட பகுதின்னு இருக்கும், மெமரி போயம் இருக்கும், இல்லை மனப்பாட செய்யுள் அப்படின்னு இருக்கும். அதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களை கம்பல்சரி என்ன செய்வோம், படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சுட்டு ஓரல் கேட்பாங்க. ஓரல் சொன்ன பிறகு ரிட்டன் எழுத சொல்லுவாங்க. அதே ஏன்னு சொன்னால் ஓரலாக சொல்லிடுவாங்க ஈஸியாக. சரிங்களா? ரிட்டன் எழுத சொல்லும் போது தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும். புரியுதுங்களா? அதே போல தான் நம்ம சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்ற அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அறிஞ்ச சத்தியத்துல நம்ம நடக்கும் பொழுது, அறிந்த சத்தியத்துல நம்ம அதை பின்பற்றும் பொழுதுதான் தெரியும் நம்ம எவ்வளவுக்குள்ள அந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியத்தையும் நான் பின்பற்றுகிறேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா காரியத்தையும் நான் செய்யறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் அந்த பைபிளை 10 முறை வாசித்திருக்கிறேன். அதுல யாருடைய பேர் எனக்கு தெரியும், எது சின்ன வசனம்னு தெரியும், எது பெரிய வசனம்னு தெரியும், எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாருன்னு தெரியும், எத்தனை உவமைகள் சொல்லியிருக்கிறாருன்னு தெரியும், எத்தனை இஸ்ரேல் மக்கள் அழிந்து போனாங்கன்னு தெரியும், எத்தனை தேசத்தை அவங்க பிடிச்சாங்கன்னு, இத்தனை டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவர் நமக்கு சொன்னபடி நான் செய்தாதான் என்னது, என்னை விடுதலையாக்கும். எதுல இருந்து? பாவத்துல இருந்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய நடைகளை காத்துக்கொள்வதற்கு என்னது, அவருடைய சத்திய வசனம் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா என்னது, உடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்வார். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிருக்கிறேன்றவங்க அதை என்ன செய்யணுமா, நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும், அதை அப்பியாசிக்கணும். அப்படி அப்போதான் என்ன செய்யணும், நம்மை அது விடுதலையாக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனாலயோ வாசிக்கிறதுனாலயோ கவனிக்கிறதுனாலயோ என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற முடியாது. அதுல இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு சொன்னா அதன்படி நம்ம செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபம் செய்வோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணவரே, அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்தவர்களாக அது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அபியாசிக்கத்தக்கதாக ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் எங்களுக்கு தர வேண்டுமா என்று மன்றாடுகிறோம் சாமி. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆனவரே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி அவருடைய கண்களை திறந்தரல வேண்டுமா அவருடைய பாத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். அவருடைய கண்களை நீங்க திறந்தரல வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. ஆனால் நாங்கள் இந்த பூமியில நாங்கள் பரதேசிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து உடைய பிரமாணங்களை எங்களுக்கு நீர் போதித்தரல வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. உடைய பிரமாணத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் காட்டின வழியில நாங்கள் செல்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் முதல் எங்களோடு கூட இடைப்படுங்க. சாத்தான் எங்களை விட்டு நீங்க அப்புறப்படுத்துங்க. உடைய ராஜ்யம் வருவது எங்களை இணைத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.